பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம மீனாவோட அப்பா ரொம்பவே கோவமா இருக்காங்க. மீனாவோட அம்மா இருந்துட்டு பார்த்தீங்களாங்க, அந்த மீனா நம்ம கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சு வச்சிருக்கா. எதுக்காகங்க? நம்ம அப்பவே நினச்சோம் இந்த குடும்பத்துலலாம் வேண்டான்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் எங்கே நம்ம பேச்சை கேட்டா? அந்த அந்த மாப்பிள்ளை தான் வேணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்னா. ஆனால் அவர் வீட்டு வாசலில் வந்து சவால் விட்டுட்டு போனார். அவரால் எதுவுமே முடியல. நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க பெத்த பிள்ளைக்கு கூடுவாங்க பணத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மீனா வரங்க. இன்னொரு தடவை அவங்கள பற்றி நீங்கள் தப்பாக பேசுனீங்க. நான் பணம் லோன் போட்டு பணம் கொடுத்த விஷயம் அவங்க யாருக்குமே தெரியாது. உங்களுக்கெல்லாம் விஷயம் எப்படி தெரிஞ்சுதோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சுதா. அவங்களும் அதிர்ச்சியாக தான் ஆனாங்க. அவர் நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணுன்னு சொல்லி ஆசையை காட்டிங்க. பணத்தை கொடுத்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஆசையை காட்டினது யார்? நீங்கள் தாங்க. அதனால் அவர் அரசு கல்யாணத்துக்காக வச்சுருந்த பணத்தை தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொடுத்த பணத்தை கேட்டாங்க. அவரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சார். அந்த நேரம் பார்த்து நான் லோன் போடவும் கரெக்டாக அந்த பணம் வந்தது. அந்த பணத்தை தான் நான் வீட்லேயே கொடுத்தேன். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கும் தெரிஞ்சது. இதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதை சொல்லிட்டு போகலான்னு தான் நான் இங்கே வந்தேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. இப்படி இப்படி தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லி அனுப்புனாங்களே என்ன? இங்கே வந்தது கூட அவங்க யாருக்கும் தெரியாது. ஏண்டி நீ என்ன அந்த வீட்லேயேடி பிறந்து என் வயிற்றுல இல்லை பிறந்த? எதுக்கடி இப்படி டோட்டலாக அவங்க பக்கமே சாஞ்சிட்ட அப்படின்ற மாதிரி மீனாவோட அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.